திருமொழி. சிந்துரச் செம்பொடி. திருமாலிருஞ்சோலை அழகரை வழிபடுதல். சிந்துரச் செம்படி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்கொலோ. பாசுரம் 84. சிந்துரச் செம்படி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்கொலோ. திருமாலிருஞ்சோலையில் தம்பலப் பூச்சிகள் சிவந்த சிந்தூர பொடி போல மேலெழுந்து பரவி கிடக்கின்றன. அந்தோ முன்னம் மந்தர மலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்து மிக்க சுவையான அமுதத்தை எடுத்து அருளிய அழகிய தோழினன் சூழ்வலையில் நின்று பிழைப்போமோ? பாசுரம் 85. போர்க்களிறு பொறும் மாலிருஞ்சோலை அம்பூம்புறவில் தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற கார்கொள் பிடாக்கள் நின்று கழலிச் சிரிக்கத் தரியேன் ஆர்க்கிடுகோ தோழி அவன் தார் செய்த பூசலையே. என்னுயிர் தோழியே, போர்க்களிர்கள் பொருது விளையாடும் திருமாலிருஞ்சோலையின் அழகிய பூங்குறவில் முல்லை கொடி பூ வரும்புகளும் என்னை கண்டு வெண்ணிற புன்னகை சிந்தா நின்றன. பெருங்கொடிகள் பூத்து நின்று என்னை இழித்துரைத்து சிரிக்கின்றன. இவற்றையெல்லாம் நான் தாங்கிடேன். நான் ஆசை கொண்ட எம்பெருமானின் தோள் மாலை என்னுள் தோற்றுவித்த வருத்தத்தை யாரிடத்து முறையிடுவேன்? பாசுரம் 86. கருவிளை உன்மலர்கள் காயா மலர்கள் திருமால் உருவொளி காட்டுகின்றீர் எனக்கு உய்வழக் கொன்று உரையீர். திருவிளையாடு தின்தோள் திருமாலிருஞ்சோலை நம்பி வரிவளையில் புகுந்து வந்தி பற்றும் வழக்குளதே. அழகிய கருவிளை பூக்களே, காயாம் பூக்களே, நீங்கள் திருமாலுடைய திருமேனியின் நிறத்தை காட்டுகின்றேன். அழகு கொஞ்சம் பின்னிய தோழினந்தான திருமாலிருஞ்சோலை நம்பியான எம்பெருமான் என் இல்லத்துள் புக்கு என்னுடைய வளைகளை என் இசைவின்றி பலவந்தமாக கொள்ளை கொண்டு சென்ற வழக்கொன்று உள்ளதே. நான் உய்யும் வகையில் எனக்கு நீதி வழக்கமொன்று உரைக்க மாட்டீர்களோ? பாசுரம் 87. பைம்பொழில் வாழ் குயில்காள் மயில்காள் ஒன் கருவிளைகாள் வம்பக் களங்கணிகாள் வண்ணப்பூவை நறுமலர்காள் ஐம்பெரும் பாதகர்காள் அணிமாலிருஞ்சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே. பசுமையான பொழிலில் வாழும் குயில்களே, மயில்களே, அழகிய கருவிளை பூக்களே, புதிய கலாப்பழங்களே, நல் நிறமும் நறுமணமும் கொண்ட காயாம் பூக்களே, நீங்கள் என் நோக்கில் ஐம்பெரும் பாதகர்களே. அழகிய திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானுடைய திருமேனியின் நிறம் உங்களுக்கு எதற்காக? என்னை வருத்துவதற்கோ? பாசுரம் 88. துங்கமலர் பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற செங்கண் கருமுகிலின் திருவுருப்போல் மலர்மேல் தொங்கிய வண்டினங்காள் தொகு பூஞ்சுனைகாள் சுனையில் தங்கு செந்தாமரைகாள் எனக்கோர் சரண் சாற்றுமினே. தூய்மையான மலர் பொழில்கள் சூழ்ந்த திருமாலிருஞ்சோலையில் செவ்விய கண்களும் கருமுகிலின் நிறமும் கொண்டு எழுந்தருளியுள்ள எம்பெருமானின் அழகிய வடிவம் போல் மலர் மேல் மொய்த்திருக்கும் வண்டினங்களே, நெருங்கியமைந்த அழகிய சுனைகளே, அந்த சுனைகளில் உள்ள செந்தாமரை மலர்களே, எனக்கு ஒரு அடைக்கலம் கூறுங்கள்.
பாசுரம் 89. நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசல் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளும் கொலோ. நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசல் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளும் கொலோ. நறுமணம் கமழும் பொழில்கள் சூழ்ந்த திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுக்கு நான் வாய் நேர்ந்தவாறு 100 தடாக்களில் வெண்ணையும் 100 தடாக்களில் சர்க்கரை பொங்கலும் வணங்கி படைத்தேன். இவற்றை ஏறுபோலும் எழிலுடையான் ஈங்கு போந்து கொள்ளுவானோ? பாசுரம் 90. இன்று வந்தித்தனையும் அமுது செய்திடப் பெறில் நான் 100,000 கொடுத்து பின்னுமாளும் செய்வன். தென்றல் மணம் கமழும் திருமாலிரும் சோலை தன்னுள் நின்ற பிரான் அடியே மனத்தே வந்து நேர்படிலே. தென்றல் மணம் கமழும் திருமாலிரும் சோலையில் எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அடியேன் உள்ளத்தே போந்து நேர்பட்டு இவை அனைத்தையும் 100 தடா வெண்ணெய் 100 தடா சர்க்கரை பொங்கல் அமுது செய்தருளினால் 1 தடாவிற்கு 100 தடாவாக இவற்றை படைத்து அதற்கு மேலும் படைப்பேன். பாசுரம் 91. காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மை கொலோ. சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆலின் இலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. கரிய குருவி கூட்டங்கள் விடியலில் எழுந்திருந்து திருமாலின் வருகையை கூறி திருமாலிருஞ்சோலையின் தலைவனும் துவாரபதியின் மன்னனும் ஆலிலையில் கண் வளர்ந்த கண்ணனும் ஆகிய எம்பெருமானின் வார்த்தைகளை உரைத்து குறிஞ்சியாழ் திறத்தோடு பாடுகின்றனவே. இவையெல்லாம் மெய்யாக தலை கட்டுமோ? பாசுரம் 92. கோங்கலரும் பொழில் மாலிரும் சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன்மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன். பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நாடொழியும் தலை பெய்வதெஞ்ஞான்று கொல்லோ. கோங்க மரங்கள் மலரப் பெற்ற சோலைகளையுடைய திருமாலிரும் சோலையில் கொன்றை மரங்களின் மேல் பூத்து தொங்குகின்ற பொன்னிறமான கொன்றை பூங்கொத்துகளுக்கு உடனாய் நின்று வாழாவிருக்கின்றேன். அழகு பொருந்திய திருவாயில் மடுத்து ஊதிய சங்கின் ஒலியும் திருமாலின் 5 ஆயுதங்களில் ஒன்றான சாரங்கம் என்ற வில்லின் நாண் ஒலியும் இவற்றோடு நானும் ஒன்றாய் கூடுதல் எஞ்ஞான்றோ? பாசுரம் 93. சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிரும் சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழல் கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் 10 வல்லார் திருமால் அடி சேர்வர்களே. சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிரும் சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழல் கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் 10 வல்லார் திருமாலடி சேர்வர்களே. சந்தனம் காரகில் மரங்களின் கட்டைகளை தன்னோடு சுமந்து வழியிலுள்ள ஏரி குளங்களில் மோதி உடைத்து ஓடி வந்து பெருகி வழிகின்ற சிலம்பாறு என வழங்கும் ஆற்றினையுடைத்தான திருமாலிருஞ்சோலை மலையில் எழுந்தருளியுள்ள அழகரை பற்றி வண்டுகள் வைக்கும் கூந்தலை உடைய ஆண்டாள் தொகுத்து உரைத்த செந்தமிழ் பாசுரங்கள் 10 ஓத வல்லவர்கள்
திருமாலின் திருவடிகளை சேரப் பெறுவார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.